இந்த வீட்டோட விலை, இந்த வீடு எங்கே இருக்குது, இதெல்லாம் பற்றி நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்ல போகிறதே கிடையாது. இந்த வீட்டை 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்காங்க. கீழே மேலே கட்டும்போது ஸ்பேசிஸாக பண்ணலாம், 2 மாஸ்டர் பெட்ரூம்லாம் கொடுக்கலாம். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டுறதுங்கிறது காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதை வந்து இந்த வீட்டில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது போக மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீட்டில் என்னென்ன எதிர்பார்ப்போம் அது எல்லாமே இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாக வந்து கார் பார்க்கிங் இருக்குது, கிச்சன் இருக்குது, 10க்கு 20ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா இருக்குது, 3 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது, ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? இதே ஆச்சரியத்தோட இந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னு நம்ம சுற்றி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா 20 அடி அகலம், 55 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 970 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளூ, ஒயிட் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கோட சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாமே நமக்கு ஸ்ட்ரைப் டிசைன் இருக்குது. நடுவில் அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெயில் ஒர்க் மாதிரி இருக்குது, ஆனால் டெக்ஸ்சர் டிசைனுங்க. அது போக கிளாஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து நிறையா மல்டி டிசைன்ஸோட ஃப்ரண்ட் எலிவேஷனை நீட்டாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்ட்ரன்ஸில் இங்கே மெட்டல் கேட் இருக்குங்க. ஃபோல்டபுள் டைப்பில் இருக்குது. ஹெவியான ஒரு மெட்டலில் ரெடி பண்ணியிருக்காங்க. கோல்டு வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குற இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு 8க்கு 17ங்க. நம்ம வெளியே எக்ஸ்டீரியரில் பார்த்தோம்ல, அந்த ப்ளூ, ஒயிட்டு, சாண்டில் இந்த 3 கலர் காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா வீட்டோட நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. தீம் பேஸில் வந்து இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான பேட்டர்னில் செராமிக் டேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இதுவும் சீலிங்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஹாலில் நம்ம பொதுவாக நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், ஆனால் பார்க்கிங் ஸ்பேஸில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கிங் டேல்ஸ்க்கு மேட்ச் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கும் அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர், கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர். இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் தேக்கு மரத்தில் இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாங்க. இதோட அளவு 10க்கு 20 ஒரு லென்த்தான லிவிங் ஏரியாவாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டில் ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்க்கு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கு, கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோட அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கு, நடுவில் ஒரு ஹேங்கிங் லைட்டெல்லாம் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிப் லைட் இருக்குது, ஸ்பாட் லைட் இருக்குது, ஹேங்கிங் லைட் இருக்குது, அது போக ப்ரொஃபைல் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப்புங்க. லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே இந்த டிவி யூனிட் செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம எலிவேஷனில் பார்த்த மாதிரியே ஒரு யூனிக்கான டெக்ஸ்சர் ஒர்க் இந்த டிவி யூனிட்டோட பேக்ரவுண்ட் வாலுக்கு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் ஒரு டிசைனர் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டிவி யூனிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜுக்காக நிறைய பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம செட்டப் பாக்ஸ் வச்சுக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் இருக்குது. ஆனால் இன்டி ஒர்க்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கிளாஸ் இருக்கிறதுனால தனியாக தெரியல. இந்த இடத்துல வந்து இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்குறாங்க. டபுள் டோர் டைப்பில் பெல்லெல்லாம் கொடுத்து ஒரு டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. இந்த பூஜா கேபினெட்டுக்கு கீழேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இந்த இடத்துல 3 பேனல் டைப்பில் பெரிய மர ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி கிரில்லோட. இந்த இடத்துலையும் வந்து ஒரு டிசைனர் லைட் இருக்குங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை டிசைனில் இருக்குது. அடுத்து நான் வீட்டோட பெட்ரூமை காமிச்சிடறேன். கிச்சன் அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. லிவிங் ஏரியாலேயே இந்த சைடு வடக்கு பக்கம் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதோட அளவு வந்து 8க்கு 16ங்க. மாஸ்டர் பெட்ரூம்னு 10க்கு 16 பெட்ரூம்னு நினச்சிங்களா? 8க்கு 16. 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2 மாஸ்டர் பெட்ரூம் கீழே கொடுக்கணுங்கும் போது பார்த்தீங்கன்னா 8க்கு 16 பெட்ரூம் தான் கொடுக்க முடியும். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷனோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி, ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி ப்ளூ கலரில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னல் இருக்குங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த சைடு பெரிய RCC லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கப்பில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டி ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னா PVC மெட்டீரியலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் மார்பனேட் லுக்கில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இன்லெட் கொடுத்துருக்காங்க. நமக்கு சாக்கெட் இருக்குது, நம்ம எலக்ட்ரிக்கல் சாக்கெட் கொடுத்துருக்காங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு. அது போக வாஷிங் மிஷின் வச்சுட்டோம்னா அதுக்குள்ளேயே இப்போ வந்து பைப்பு வரும்லங்க, பைப்பை வந்து நம்ம பாத்ரூம்குள்ளே விட்டுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட டோருங்க. PVC டோர் பூ டிசைனில் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமோட அளவு வந்து 6க்கு 6 வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஒரு ஒயிட் கலர் தீமில் இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் வந்து டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங் லெவல் வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸு,
வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நான் வீட்டோட கிச்சனை காமிச்சிடுறேங்க. கிச்சன் வந்து லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இருக்குங்க. லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல கிழக்கு பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு காம்பேக்டான கிச்சன், 6x11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரனைட்டில் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் வந்து 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்குங்க, நல்லா வெளிச்சமாக இருக்குது கிச்சனு. வாலுக்கு ஃபுல்லாமே உடன் லுக்கில் இருக்கக்கூடிய டைல்ஸு, உடன் லுக்கு நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி பேட்டர்னில் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் வந்து இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டேப்புக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குங்க. இந்த இடத்துல வந்து வாட்டர் பியூரிஃபையர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனு, அதுக்கான எலக்ட்ரிக்கல் சாக்கெட் எல்லாமே இருக்குது. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த கிச்சன் வந்து காம்பேக்டான கிச்சனாக இருந்தாலும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்க்கு கீழே ஃபுல்லாக நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இன்டீரியர்ஸுமே அந்த பிவிசி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கிரனைட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் வந்து ஸ்பாட் லைட்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கங்க. உள்ளே வந்து நமக்கு கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஷெல்ஃபு டிவைட் பண்ணிவிட்டு மேலே வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே மட்டும் இல்லை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிச்சிடுறேங்க. செகண்ட் பெட்ரூம் வந்து கிச்சன் வழியாக போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. கிச்சனோட வடக்கு பக்கம் இருக்குங்க. பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெடிமேட் டோரு. நிலம் வந்து சாலில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பெட்ரூம் மாடலில் வந்து 8x16. இந்த வீட்டில் 2 பெட்ரூமுமே 8x16 பெட்ரூமுங்க. 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஜன்னல் இங்கே இருக்குது. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதே பேட்டர்னில். அதே மாதிரி அந்த சைடு வந்து ஆர்சிசி லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் போர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அது போக வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது. இது வந்து பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூம். இதோட அளவும் 6x6ங்க. இங்கேயும் டைல் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீட்டில் வரக்கூடிய எல்லா டாய்லெட் பாத்ரூம்லையும் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நான் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் காமிச்சிடுறேங்க. இந்த பெட்ரூமில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது. இதுதான் அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகிறக்கான டோர். சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தாழ்பால், இங்கே ஒரு தாழ்பால், இங்கே ஒரு தாழ்பால், 3 தாழ்பால் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து லாக்கும் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துலையும் நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின் இங்கே நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து இன் இருக்குது, அவுட் இருக்குது, சாக்கெட்டும் இருக்குது. இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த வீட்டோட ஜனமோட தானே இது, அதனால் வந்து நமக்கு பெரிய ஒரு தண்ணி தொட்டியும் கட்டியிருக்கிறாங்க. சீலிங் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக விடலை, சீலிங்லாம் வந்து ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மழை சாரல்லாம் வந்து இங்கே அடிக்காது. அடுத்து நான் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் பாத்ரூமை காமிக்கிறேங்க. வீட்டோட அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வீட்டோட டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்குது. இந்த அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வீட்டோட போர் இருக்குங்க. இந்த வீட்டோட இண்டிவிஜுவல் போர் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு போருக்கான சுவிட்சு, அதே மாதிரி இபி மீட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீட்டாக இந்த மாதிரி டோர் போட்டு கவர் பண்ணியிருக்கிறனால ஆக்வர்டாக இல்லை. இது வந்து அவுட்டர் டாய்லெட் பாத்ரூமோட டோருங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமோட வந்து 4x6. இங்கேயும் வந்து ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. அதான் அந்த மாதிரி தான் பைப்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம யூபிஎஸ்லாம் வச்சுக்கலாம். அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் நம்ம யூபிஎஸும் வச்சுக்கலாம். இங்கே தான் வந்து வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் அமைஞ்சிருக்கு. டெரஸில் வந்து 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. ஒன்று வந்து அந்த போர் வாட்டருக்காக, இன்னொன்று வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்காக. அது போக அந்த டெரஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காய போகிறக்கான ஆங்கிளும் கொடுத்துருக்குறாங்க. சுற்றியும் பாருங்கள், நிறைய வீடு இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் அண்ட் பட்ஜெட் வந்து இப்போ சொல்லிடுறாங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூருக்கு பக்கத்தில் மணிகரம்பாளையம்ங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. மணிகரம்பாளையம்ங்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் துடிலூர்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம கோவில்பாளையம் போகிற ரோடு இடிகரைக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா துடிலூர் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து துடிலூர் ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி மணிகரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக இந்த வீடு வந்து ஒரு 500 மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குங்க. மணிகரம்பாளையங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியா. ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டெப்த்தாகவே டெவலப் ஆயிருச்சு. இது வந்து மணிகரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்தே ஒரு 500 மீட்டர்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு. இங்கே வந்து நமக்கு நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனு, இபி, சுற்றியும் நிறைய வீடு இருக்க மாதிரியான ரெசிடென்ஷியல் ஏரியா, தார் ரோடு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கேருந்து நம்ம மணிகரம்பாளையம் பஸ் ஸ்டாப் போயிட்டோம்னா அங்கே நமக்கு பெட்ரோல் பங்க்கு,
சூப்பர் மார்க்கெட்டு, பேங்க்கு, ஏடிஎம்மு, சின்ன சின்ன கிளினிக்கு, மெடிக்கல் ஷாப்னு நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குங்க. அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம்னா இடிகரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதித்யா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க. அப்புறம் வந்து கிரையான்ஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. நம்ம மணிகரம்பலத்துலேருந்து ரைட் எடுத்து செங்காலிபாளையம் போயிட்டோம்னா நமக்கு ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கங்கா நர்சிங் இருக்குங்க. அப்படியே நம்ம இந்த வழியில் நம்ம அத்திப்பாளையம் போயிட்டோம்னா அங்கே வந்து நமக்கு ரங்கநாதர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, ஏன்ஸ்டின் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அந்த அத்திப்பாளையம் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம சரவணம்பட்டி பார்த்து போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் கீரநத்தம் ஐடி பார்க்கே வந்துருங்க. இங்கேருந்து ஐடி பார்க்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 6-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும். இங்கே வந்து அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காதனால நீங்கள் சீக்கிரமாகவே போயிடலாம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஐடி பார்க்கே போயிடலாம். அதே மாதிரி நீங்கள் துடிலூர் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தாங்க. துடிலூர் சரௌண்டிங்கு, கீரநத்தம் சரௌண்டிங்கு, இந்த மாதிரி லொக்கேஷனில் கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கலாம். பட்ஜெட்டை சொல்ல மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் கேட்பீங்க. பட்ஜெட் சொல்லிடுறாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்டு இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா இன்டர்வர்க்ஸோடலாம் சேர்த்து 52 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் வரீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீம்லேருந்து நெகோஷியேஷன் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீன்லையோ இல்லாட்டி டிஸ்பிளேலையோ நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான அழகான வீடுகளோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.